ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜுவல் கலெக்ஷன். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளான ஒரு பெண்டன்ட் வச்ச ஒரு செயின் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் செயின் நாங்கள் ஜாய் அலுகாஸில் வாங்கினோம். இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. 2012 இதை எடுத்துட்டோம். அண்ட் இந்த செயினுக்குன்னு ரொம்பவே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஏன்னா எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் டைமண்ட் கிஃப்ட் இது தான். என் ஹஸ்பண்ட் எனக்கு இதை கிஃப்ட் பண்ணாங்க. என் பர்த்டே ஆனிவர்சரிக்கெல்லாம் இல்லை இது. நான் ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆகி ஊரில் இருக்கும்போது என்னை 3rd மந்தில் பார்க்க வந்தாங்க ஒரு டைம். அப்போது இந்த கிஃப்ட் எனக்கு அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ என் லைஃப்பில் கிடைச்ச ஃபர்ஸ்ட் டைமண்ட்ஸ் இது தான், எனக்கு இந்த செயின் தான். ஸோ இந்த பெண்டன்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் 5 டைமண்ட்ஸ் இருக்குது. அண்டு இது கூட ஒரு ஸ்டட்டும் உண்டு. அந்த ஸ்டட் எக்ஸாக்டாக இது மாதிரியே தான் இருக்கும். அதை நான் இன்னொரு செப்பரேட் வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ அந்த ஸ்டட்டும் இந்த செயின் வித் பெண்டன்ட்டும் ஒரு செட்டு மாதிரி. ஸோ அதை அழகாக பாக்ஸில் வச்சு எனக்கு அதை கிஃப்ட் கொடுத்தாங்க. அண்டு இதுக்கு நேமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஜாய் அலுகாஸில் மசாக்கிங்கிற ஒரு பிராண்ட் நேம் இது. ஸோ மசாக்கினா என்னென்னா பேர்ல் வித் டைமண்ட் காம்பினேஷனில் பண்ணுறது தான் மசாக்கிங்கிற நேம் கொடுக்குறாங்க. ஸோ இது பேர்ல், சுற்றி டைமண்ட்ஸ் இருக்குது, 5 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இது மசாக்கி பேர்ல் அண்ட் டைமண்ட் செட்டுன்னு நாங்கள் அதை அப்படி தான் ரெஃபர் பண்ணுவோம். அண்ட் இது அப்போது 18 கேரட் தான், இது 22 கேரட் இல்லை. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில், டைமண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 18 கேரட்டில் தான் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது விழாமல் இருக்கணுன்னா 18 கேரட்டில் வைக்கிறது தான் ரொம்ப சேஃப். மோரோவர் 18 கேரட்டில் வச்சா தான் அதோட பியூட்டியுமே ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா லைட் ஆல் டைரக்ஷன்ஸில் அந்த டைமண்ட் மேலே படும்போது ரொம்பவே கிளிட்டர் ஆகும். அது இது 22 கேரட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் செட்டிங்கில் பண்ணும்போது மேலேருந்து மட்டும்தான் லைட் படும். ஸோ இந்த அளவு நமக்கு இவ்வளவு பளபளப்பு கிளிட்டரிங் நமக்கு அதில் கிடைக்காது 22 கேரட்டில். சேம் டைமண்டே 1822 வச்சா 18 தான் அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஒரே டைமண்ட் தான், பட் 18 வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் செயின் 18 கேரட்டில் பண்ணது தான். அண்ட் இதில் இருக்கிற பேர்ல் பார்த்திங்கன்னா சி பேர்ல். அண்ட் இது கூட எனக்கு என் ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக கொடுத்ததை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இதோட கிராஸ் வெயிட் பற்றி சொல்கிறேன். இது கிராஸ் வெயிட் 4.69 கிராம்ஸ், நெட் வெயிட் 4.1 கிராம்ஸ். அப்போ எங்களுக்கு டைமண்ட்ஸ் பற்றி இவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஏன்னா இதான் எங்கள் லைஃப்லேயே நான் பார்த்த ஃபர்ஸ்ட் டைமண்ட். என் பேரண்ட்ஸ்லாம் எனக்கு டைமண்ட்ஸ்லாம் யாரும் எடுத்தெல்லாம் கொடுக்கல. ஜென்ரலி ஜுவல்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, பட் டைமண்ட்ஸ்லாம் யாரும் எனக்கு எடுத்து கொடுக்கல. ஸோ டைமண்ட்ஸோட நாலேஜ் எங்களுக்கு ரொம்பவே அப்போ கம்மி தான். ஸோ அந்த டைமண்ட் கேரட் வேல்யூலாம் நான் அந்த டைம் நாங்கள் நோட் பண்ணிக்கல பில்லெல்லாம் பார்த்து. பட் இது கிளியர் டைமண்ட்ஸ், ஒயிட் டைமண்ட்ஸ், அது மட்டும் கிளியர், அது மட்டும் எங்களுக்கு தெரியும். அன்கட் டைமண்ட்ஸ் இது கிடையாது, இது கிளியர் டைமண்ட்ஸ். ஸோ அன்கட் டைமண்ட்ஸை விடைக்கும் இது எக்ஸ்பென்சிவான டைமண்ட்ஸ் தான். கிளியர் டைமண்ட்ஸ், ஒயிட் டைமண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் டைமண்ட் கேரட் இதில் மிஸ் ஆகிடுச்சு. அந்த டைமில் அந்த அவேர்னஸும் இல்லை. அண்ட் இந்த பர்டிகுலர் செயின் பார்த்திங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ்க்கும் அண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு இது போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா ஆஃபீஸ்க்கு ரொம்ப நம்ம கேஷுவலாக அல்லது ஃபார்மலாக கூட ட்ரெஸ்ஸஸ் போடுவோம். ஸோ அந்த கேஷுவல் அண்ட் ஃபார்மல் அது ரெண்டுக்குமே இந்த செயின் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆஃபீஸ் வேர்னே இந்த செயினை நம்ம சொல்லலாம். அண்ட் மோரோவர் இதை கழுத்தில் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த இடம் மட்டும் தான் நமக்கு நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். இது அப்படி போட்டிருக்கதே தெரியாது. ஏன்னா செயின் அவ்வளோ ஸ்லீக்காக இருக்கிறதுனால நமக்கு பெண்டன்ட் மட்டும் நல்லா தூக்கி காட்டும். ஒரு 2016-17 வரைக்கும் இந்த செயினை நான் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சுடிதாரோட போட்டுட்டு போயிருக்கேன், எல்லா ட்ரெஸ்ஸஸோடையும் நான் போட்டிருக்கேன். பட் சாரியோட போடலை, ஏன்னா சாரியோட ரொம்ப சின்னதாக தெரியும். பட் மாடர்ன் ட்ரெஸ்ஸோட ஈவன் ஜீன்ஸோட கூட போட்டிருக்கேன், நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ வேறு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்ததுனால இப்போ இதை நான் ரொம்ப போடுறதில்ல. அண்ட் இது ரொம்ப சின்னதாக இப்போ ஃபீல் பண்ணுறேன். இப்போ என் ஹஸ்பண்ட் இது பெருசாலாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை என் டாட்டர் போட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அவள் சின்ன பொண்ணுங்கிறனால அவளுக்கு இப்போவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்டட் அண்ட் இந்த செயின் காம்போவை, இந்த பெண்டன்ட் காம்போவை அவள் போட்டுட்டு போகிறா. ஸோ அவளுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த செயினோட பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் இருக்குது. இந்த பெண்டனோட பேக் சைடு இப்படி இருக்குது.
ரொம்ப ரொம்ப மெல்லிய செயின், பட் அறுந்து போகாது. ஏன்னா 18 கேரட்டில் செஞ்சால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதான் 18க்கும் 22க்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ 22 கேரட்டில் எடுத்த செயின் கூட நமக்கு சில டைம் உடஞ்சி போக பிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் 18 கேரட்டில் பார்த்திங்கன்னா மெல்லிசாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இந்த செயினோட வெரி ஸ்பெஷாலிட்டினா மை ஃபர்ஸ்ட் டைமண்ட் கிஃப்ட். இதுக்கு பிஃபோரே என் ஹஸ்பண்ட் எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் டைமண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணது இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைமண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த செயின் எப்போவுமே எங்களால் ஒரு மறக்க முடியாத செயின் தான். அண்ட் இட் ஆல்வேஸ் ரிமைண்ட்ஸ் த இயர் ஆல்சோ. 2012 எங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் என் சன் பிறந்த டைமில் எனக்கு கிடச்ச கிஃப்ட் இது. ஸோ எனிவே அதெல்லாம் ஒரு நைஸ் மெமரிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இப்போவுமே இருக்குது. நான் இப்போவுமே ஷோரூமில் பார்த்துருக்கேன். மசாக்கிங்கிற பிராண்ட் இன்னுமே இருக்குது ஜாய் அலுகாஸில். இன்னும் தட் மீன்ஸ் மசாக்கினாலே அவங்க இப்போவுமே பேர்லோட காம்பினேஷன் பண்ணி டைமண்ட்ஸை செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மசாக்கிங்கிற நேமை சொல்லி கேட்டிங்கன்னா அது அவங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் பேர்ல், பிங்க் பேர்ல், அந்த மாதிரி பேர்ல்லே ஸோ மெனி கலர்ஸோடலாம் இப்போ இறக்கியிருக்காங்க. கோல்டன் கலரில் கூட பேர்ல்லாம் இருக்குது இப்போது. ஸோ நாங்கள் பார்க்குற டைம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இப்போ நிறைய வெரைட்டியில் வந்திருக்கு மசாக்கிலே, நீங்கள் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் சில நல்ல வீடியோஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.